நாகப்பட்டினம் தெற்கு பால்பண்ணைச்சேரியில் பழமை வாய்ந்த மன்மதன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவில் பூர்ணாகுதியும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மன்மதன் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நடமானது புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற அவலத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுவார்கள். எப்படியும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வழியை படுத்திக் கொள்ள அவனை நாங்கள் சிக்கன பிடித்துக் கொள்ள அவர்களுடைய தீத்திருவடிகளை பதித்து எழுந்து விட்டான். இங்கே எழுந்து நமக்காக இறைவன் தன்னுடைய கருணை கருவிழி பார்வையை நமக்காக காட்டிவிட்டான் என்ற அந்த தனிப்பினை விழுந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது